நாளை செல்வ வளம் கொழிக்கும் அற்புதமான நல்ல நாள். எங்கே? திருமங்கலம், லால்குடி, திருச்சி மாவட்டம் லால்குடி தாலுகாவில் உள்ள திருமங்கலம் ஸ்ரீ சாமவேதீஸ்வரர் ஆலயத்திற்கு நீங்கள் செல்லும் முன்பு நல்ல வாசனை உள்ள மலர்கள், உதாரணமாக பன்னீர் ரோஜாப்பூ, பவிழ மல்லிகை, பாரிஜாதம், சுத்தமான மறிக்கொழுந்து, இப்படி நல்ல வாசனையான புஷ்பங்களை 64 எண்ணிக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் முழு மஞ்சள், விரலி மஞ்சள் என்று சொல்வார்களே, அதை 64 எண்ணி வைத்து கொண்டு ஆலயத்தினுடைய கொடிமரத்து அருகே விழுந்து வணங்கி அந்த பிள்ளையாரை வேண்டிக் கொண்டு ஆலயத்தை முழுமையாக உள்பிரகாரம் மூலம் இந்த கொடிமரத்திலே வந்து 1, 2, 3 என்று 64 வைத்துவிட்டு நேர பிரகாரத்திலே அந்த பலாமரத்துக்கு அருகே உள்ள தட்சிணாமூர்த்தியை நன்றாக வேண்டி வணங்குங்கள். கேட்டதையெல்லாம் கண் இமைக்கும் நேரத்தில் கொடுக்கின்ற ஒரே வரப்பிரசாதி. நம்ம வாத்தியார் சொல்லியிருக்கார், நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். இப்போ குரு உச்சம் பெறும் காலம் வந்து விட்டது. அந்த பலாமரத்திற்கு கையினால் அரைத்த நல்ல சுத்தமான மஞ்சள் குங்குமம் வைத்து புது வஸ்திரங்கள், புடவைகள் இவையெல்லாம் சாத்தி வழிபடுவது, இப்படி செய்ய வேண்டும். ஆலயத்திலே முக்கியமான இடங்களிலே பாதுகாப்பாக விளக்கேற்ற வேண்டும். அங்கே மகாலட்சுமி பூஜித்த பானலிங்கம் இருக்கிறது. அதுக்கு நல்ல விளக்கெண்ணெய் காப்பீட்டு போட்டு பெரிய அகல் விளக்கிலே விளக்கேற்றி வைத்து உங்களுடைய வேண்டுதல்களை அங்கே வைத்து விடுங்கள். சனீஸ்வர பகவானுக்கு கருநீல வண்ணம் அல்லது கருப்பு நிற வஸ்திரம் சாத்தி அபிஷேகங்கள் செய்து கருவேப்பிலை பொடி சாதம் படைத்து எல்லோருக்கும் தானம் கொடுங்கள். நாவல் பழம், அதாவது கருந்திராட்சை, இப்படி மங்குஸ்தான் பழம், இவைகள் எல்லாம் கூட வாங்கி தானம் கொடுக்கலாம். 64 முறை வலம் வந்து அபிஷேக ஆராதனை, எள்ளு சாதம் இவையெல்லாம் படைத்து தானம் கொடுக்கும் பொழுது நீங்கள் பல வருடங்கள் எத்தனையோ கோயிலுக்கு சென்று எத்தனையோ ஹோமங்கள், யாகங்கள், யக்கியங்கள், பரிகாரங்கள் எல்லாம் செய்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சார். கைக்கு வருது, வாய்க்கு வரல. வாய்க்கு கைக்குமே இழுத்துக்கிட்டு நிற்கிது. இன்னும் எத்தனையோ தொக்கிட்டு நிற்கிது. கொடுத்த கடன் வரல, போன பணம் போயிட்டு, வட்டிக்கு கொடுத்து விட்டேன், வட்டி வரல, கடன் வாங்கினேன், வட்டி கூட கட்ட முடியல. இப்படி பல துஷ்ட நிலையிலே, கஷ்ட நிலையிலே இருக்கின்றவர்களுக்கு நல்ல மீண்டு வரும் சக்தியை கொடுக்கின்றது. குறிப்பாக வியாபாரங்களிலே இரும்பு சம்பந்தமான, அதாவது உதிரி பாகங்கள், ஸ்பேர் பார்ட்ஸ் இப்படி தயாரிக்கிறவர்கள் கொங்கு மண்டலத்துக்காரருக்கு இந்த தட்சிணாமூர்த்தி வரப்பிரசாதி. கொங்கு மண்டலம் என்றால் உங்களுக்கு தெரியும், கோவை மாவட்டம். ஏன்னா அதற்கு நிறைய தொடர்பு இருக்கிறது. மற்ற மாவட்டங்களுக்கெல்லாம் கிடையாதா என்று சொல்லக்கூடாது, எல்லாவற்றிற்கும் உண்டு. மக நட்சத்திரத்தில் பிறந்து இருந்தாலும் இல்லை என்றாலும் மக நட்சத்திரக்காரர்கள் பெறக்கூடிய அத்தனை பலன்களும் எல்லா ராசிக்காரர்களும் பெறுகின்ற இடமே. ஏனென்றால் மிக மிக சக்தி வாய்ந்த, சொல்ல முடியாத அளவுக்கு நாளைக்கு அஷ்டமி சனிக்கிழமை மக நட்சத்திரம் கூடி வருகின்றது. எருமைகளுக்கு அகத்திக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, சிறுகீரை, அரைக்கீரை என்று கீரை வகைகளை கொடுப்பதும், எருமைகளை அருமை அருமை எருமை என்று சொல்வார்கள். கோமுக தீர்த்தத்தை ஒரு கண்ணாடி பாட்டில், பித்தளை பாத்திரத்தில் பிடித்து வந்து வீடெல்லாம் தெளித்து அதை ஒரு பாதுகாப்பாக ஒரு இடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்காலத்திலே தேவைப்படும். இந்த மக நட்சத்திரனுடைய தீர்த்தம் தான் ஜெகத்தை ஆளக்கூடிய ஒரு அற்புத சக்தியை தரும். அப்படியெல்லாம் சொல்லி செய்து இன்று புதிய பதவிகளில் வந்தவர்களும் சில பேர் உண்டு. இதையெல்லாம் நாங்கள் உதாரணத்துக்கு சொல்லுகிறோம். என்னால் தான், எங்களால் தான் என்று நாங்கள் சொல்வதில்லை. இப்படி அற்புதமான சிறிய கோவிலாக இருந்தாலும் சக்திகள் பல கோடி. அந்த கோவிலுக்குள் நாளை வர இருக்கின்ற சித்தர்கள், மகான்கள் எல்லாம் கோடி கோடியாக பறவை வடிவத்திலே, பசு வடிவத்திலே, கிளி வடிவத்திலே, எறும்பு வடிவத்திலே வந்து இறங்குவார்கள். இப்படி ஆலயம் முழுவதும் உள்ள நந்தவனத்திற்கு நல்ல தண்ணீர் விடுவதும், எறும்புகளுக்கு ரவையும் நாட்டு சர்க்கரை கலந்து போடுவதும் அளவற்ற செல்வ கடாட்சம் கிடைக்கும். முடியாத காரியம் நல்ல விதமாக முடியும், நடக்காத காரியம் நல்ல விதமாக நடக்கும். மன கஷ்டங்களை எல்லாம் அங்கே இறக்கி வைத்து விடுங்கள். உங்களுக்கு வெற்றியும் செல்வமும் ஆயுளும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் பெருகி வரும் நல்ல நாள். முன்பு 64 சுற்று என்பதை சொல்வதற்கு விட்டுவிட்டோம். இதை பகுதி 2ஆக வைத்துக் கொள்ளுங்கள். எல்லோருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, அதை பகிர்ந்து சொல்லுங்க.
அதனுடைய பலன் உங்களுக்கு உண்டு. அவங்க நல்லா ஆகிடுவாங்கன்னு நினைக்கக்கூடாது. அவங்க நல்லா ஆகிட்டாங்கன்னா, ஆஹா எல்லாரும் சொன்னாங்க, அவங்க குடும்பம் நல்லா இருக்கட்டும்னு உள் மனசு சொல்லும். அந்த அமிர்தமயமான பலாச்சோலையிலே அந்த பலாசு தேவதைகள், அந்த தேனில மதுர தேவதைகள் அத்தனையும் வந்து குடியிருக்கும். உங்களுக்கு எல்லா விதமான வாழ்க்கை பிரச்சனையும் தீர்கின்ற நல்ல நாள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்துடைய அருளாளா அருணாச்சலா.